என் அன்பிற்குரிய குழந்தையே, உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும், உன் விழிகளில் தேங்கி நிற்கும் கண்ணீர் துளிகளையும் நான் அறிவேன். இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகள் ஒவ்வொன்றும் என் விருப்பப்படியே நிகழ்கின்றன என்பதை நீ ஒரு கணம் ஆழமாகச் சிந்தித்துப் பார். நான் அனுமதிக்காமல் எந்த ஒரு நிகழ்வும் உன் வாழ்வின் எல்லைக்குள் நுழைய முடியாது. உன்னைச் சுற்றி நடக்கும் அத்தனை மாற்றங்களும், உன்னை நோக்கி வரும் மனிதர்களும், நீ சந்திக்கும் சவால்களும் எனது பெரும் திட்டத்தின் ஒரு அங்கமே தவிர வேறல்ல. உன் வாழ்வில் இன்று நீ காணும் தடைகளும், உன்னை அச்சுறுத்தும் இருளும் நிரந்தரமானவை அல்ல. என் அனுமதி இல்லாமல் உனக்கு தீங்கு விளைவிக்கும் எதுவும் உன் கண்ணில் படாது என்ற உண்மையை நீ உறுதியாக பற்றிக்கொள். உனக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை உன்னை விடவும் நான் நன்றாக அறிவேன். உன்னைச் செதுக்குவதற்காக நான் சில போராட்டங்களை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அவை உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை மேன்மையடையச் செய்வதற்கே. என் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உன்னை எதுவும் தீண்ட முடியாது. நிழல்கள் உன்னை சூழ்ந்திருப்பது போல் தோன்றும் நேரங்களில் உன் பயம் உன் அறிவை மறைக்கக்கூடும். ஆனால் அந்த நிழல்களுக்குப் பின்னால் ஒளியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. நான் திறக்காத கதவுகள் உனக்கு துன்பத்தை தரும் என்பதால் அவற்றை நான் மூடியே வைத்திருக்கிறேன். அதேபோல் நான் அனுமதிக்கும் காட்சிகள் மட்டுமே உன் கண்களுக்கு புலப்படும். நீ காணும் ஒவ்வொரு வலியும் ஒரு பாடத்தையும், நீ காணும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் சுமந்து வருகின்றன. அமைதியாக இரு. உன் நம்பிக்கையை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. உனக்கு வரவிருக்கும் நன்மைகளைத் தடுக்கும் சக்தி இந்த உலகில் எவருக்கும் இல்லை. உன் அனுமதி இல்லாமல் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகாது என்றால், என் அனுமதி இல்லாமல் எந்த துயரம் உன்னை அணுக முடியும்? விதியின் சுழற்சியில் நீ திகைத்து நிற்கும்போது, என் கரம் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர். நீ பார்க்க வேண்டியதை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ அடைய வேண்டியதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தையே, காலத்தின் ஓட்டத்தில் நீ காணும் காட்சிகள் அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே உனக்கு காட்டப்படுகின்றன. உன் கண்கள் எதை பார்க்க வேண்டும், எதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். எனக்குத் தெரியாமல் ஒரு அணுவும் அசையாது எனும் போது, உன்னை நிலைகுலையச் செய்யும் எந்த ஒரு விஷயமும் என் பார்வையில் படாமல் உன்னிடம் வந்து விடாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும், நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உனக்கான ஒரு செய்தியைச் சுமந்தே வருகின்றன. உன் மனக்கவலைகள் அனைத்தும் நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சத்தினால் விளைகின்றன. ஆனால் உனது வருங்காலத்தை என் கரங்களில் நான் ஏந்தியிருக்கிறேன். என் அனுமதியின்றி உன் வாழ்வில் எந்த ஒரு இழப்பும் நேர்ந்துவிட முடியாது. ஒரு கதவு அடைக்கப்படுகிறது என்றால் அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்கு காட்டவே நான் அதைச் செய்கிறேன். உன் கண்கள் காண்பது வெறும் திரையைத்தான். ஆனால் அந்த திரைக்குப் பின்னால் நான் உனக்காக நிகழ்த்தும் அற்புதங்கள் ஏராளம். பயம் உன்னை சூழும் தருணங்களில் உன் உள்மனதில் என் நாமத்தை உச்சரி. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இரைச்சலாகத் தெரிந்தாலும் என் அனுமதி பெற்ற அமைதி மட்டுமே உன் ஆன்மாவை வந்தடையும். தீய சக்திகளோ அல்லது உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களோ என் ஆணைக்குக் கட்டுப்பட்டவர்களே. நான் அவர்களுக்கு இடும் எல்லையைத் தாண்டி அவர்களால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது. உன்னை சுற்றியுள்ள கவசமாக நானே இருப்பதால் நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. உன் கண்கள் எதை பார்க்கிறதோ அது உனக்கு தேவையான பக்குவத்தை தரும். கசப்பான அனுபவங்களைக் கூட நீ காண நேரிட்டால் அது உன் மனதை உறுதிப்படுத்த நான் தரும் பயிற்சியே ஆகும். எதைக் கண்டும் கலங்காதே, எதைக் கண்டும் அஞ்சாதே. நீ எப்போது தனிமையில் இருப்பதாக உணர்கிறாயோ அப்போது நான் உன்னோடு இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அர்த்தம். என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உன்னை தீண்ட நினைக்கும் எதுவும் சாம்பலாகிப் போகும். என் அன்பு குழந்தையே, நீ எங்கே சென்றாலும் எத்தகைய சூழலில் இருந்தாலும் என் பார்வை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ காணும் உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் அனைத்தும் மாயத் தோற்றங்களே. நான் அனுமதிக்காத எந்த ஒரு சிறு துரும்பும் உன் பாதையில் குறுக்கிடாது. உன் கண்களுக்கு புலப்படும் சவால்கள் யாவும் உன்னை பலவீனப்படுத்த அல்ல, உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை நீ உணரச் செய்யவே நான் அனுமதித்துள்ளேன். என் ஆணையின்றி உன் வாழ்வில் ஒரு சிறு சலனமும் ஏற்படாது என்பதில் நீ உறுதியாக இரு. உன் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நீ காண்பவை யாவும் உனக்கு அச்சத்தை தரக்கூடும். ஆனால் அந்த அச்சமே நான் உனக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வுதான். உனக்கு தகுதியில்லாத ஒன்றையோ அல்லது உனக்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்றையோ உன் அருகில் நான் நெருங்க விடமாட்டேன். உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத கோட்டையை நான் எழுப்பியுள்ளேன். என் அனுமதி பெறாமல் அந்த தடையை தாண்டி எந்த ஒரு கவலையோ வஞ்சகமோ உன் நிழலை கூட தொட முடியாது. வாழ்க்கை பயணத்தில் நீ சந்திக்கும் ஏமாற்றங்கள் அனைத்தும் நான் உனக்கு காட்டும் நல்வழிகளே. சில மனிதர்களின் உண்மை முகத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றால் அவர்கள் உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. என் அனுமதி இல்லாமல் உனக்குச் சொந்தமான எதையும் யாரும் பறிக்க முடியாது. அதேபோல் நான் உனக்கு தர நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. உன் கண்கள் காண்பது எனது லீலைகளின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. அதன் முழுமையை நீ உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நிதானமாக இரு, பதற்றமடையாதே.
உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் கணக்கின்படியே நடக்கிறது. உனக்கு எதிராக எழும் குரல்கள் கூட என் அனுமதியுடன் தான் ஒலிக்கின்றன. அவை உன்னை இன்னும் செதுக்கி வைரமாக்குவதற்காகவே. நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கும்போது உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு தீங்கு நேரிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். என் மடியில் நீ அமர்ந்திருக்கும் குழந்தையைப் போன்றவன். உன் பாதுகாப்பு என் பொறுப்பு. என் அருமை மகனே, மகளே, நீ எதைக் கண்டும் அஞ்சத் தேவையில்லை. உன் கண்கள் எவற்றை பார்க்கின்றனவோ அவை அனைத்தும் எனது ஆணைக்கு உட்பட்டே உன் முன்னே வந்து நிற்கின்றன. உன்னை நிலைகுலையச் செய்ய நினைக்கும் எத்தகைய சக்தியும் எனது பார்வையைத் தாண்டி உன்னை அணுக முடியாது. நான் எதை உனக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை மட்டுமே உன்னால் பார்க்க முடியும். உனது பார்வையில் படும் ஒவ்வொரு தடையும் உனது பாதையை சீர் செய்ய நான் இட்ட கற்களே தவிர உன்னை வீழ்த்த வந்தவை அல்ல. பக்தியின் பாதையில் நீ நடக்கும்போது உன் மனம் பல நேரங்களில் சோர்வடையலாம். அப்போது உன் கண்கள் தேடும் அமைதியை நான் உனக்கு நிச்சயம் தருவேன். உனது அனுமதியின்றி உனது நிம்மதியை குலைக்க எவராலும் முடியாது. ஏனென்றால் உனது நிம்மதிக்கு காவலாக நானே நிற்கிறேன். எப்போது நீ என்னை முழுமையாக நம்புகிறாயோ அப்போது உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் எனது அருளால் நடப்பதை நீ உணர்வாய். நான் அனுமதிக்கும் அற்புதங்கள் உன் வாழ்வின் இருளை நீக்கி பேரொளியை தரும். உலகியல் ரீதியான பார்வையில் சில விஷயங்கள் உனக்கு துன்பமாகத் தெரியலாம். ஆனால் எனது ஞானப் பார்வையில் அவை உனக்கான படிப்பினைகள். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது. ஒரு பொருள் உன்னை விட்டுச் செல்கிறது என்றால் அதைவிட மேலான ஒன்று உன்னை வந்தடைய நான் வழி செய்கிறேன் என்று பொருள். உன் கண்கள் எதை பார்த்து வருந்துகிறதோ அதே கண்கள் விரைவில் எனது கருணையைக் கண்டு ஆனந்தக் கண்ணீர் வடிக்கப் போகின்றன. இது எனது சத்திய வாக்கு. உன் ஆன்மா எதைக் கண்டு அஞ்சுகிறதோ அதை நான் உன் கண்ணில் படாமல் மறைத்து விடுவேன். உனக்குத் தேவையான பலத்தையும் தைரியத்தையும் நான் உனக்குள் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி உன் கவலைகள் அனைத்தும் என்னுடையவை. என் அனுமதி இல்லாத எதையும் உன் கண்கள் பார்க்காது. என் ஆசி இல்லாத எதையும் உன் கைகள் தொடாது. அமைதியாக இரு. உன் உள்ளத்தில் நான் உறைகிறேன் என்பதை நினைவில் கொள். என் அன்பு குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியாக நான் இருக்கும்போது ஒரு சிறு துகள் கூட என் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. உன் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் நானே எழுதுகிறேன். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதிராக ஒரு சிறு காற்று கூட வீசாது. உன் கண்கள் காணும் காட்சிகள் அனைத்தும் உனக்கு தேவையான முதிர்ச்சியை தரக்கூடியவை. உன்னை சுற்றியுள்ள உலகம் எப்படி மாறினாலும் என் அனுமதி பெற்ற மாற்றங்கள் மட்டுமே உன்னை வந்து சேரும் என்பதில் நீ அசைக்க முடியாத நம்பிக்கை கொள். உனக்கு வரும் சோதனைகள் யாவும் உன்னை புடம் போட நான் அனுமதித்த நெருப்பே அன்றி உன்னை சுட்டெரிக்க வந்தவை அல்ல. அந்த நெருப்பிலும் உனக்கு கவசமாக நானே இருப்பேன். நான் அனுமதிக்காமல் எந்த ஒரு தீய சொல்லும் உன் காதுகளில் விழாது. எந்த ஒரு தீய பார்வையும் உன்னை தீண்டாது. உன்னை பற்றி பிறர் என்ன பேசினாலும் அவர்கள் எனது அனுமதியின்றி உனது புகழையோ அல்லது உனது நிம்மதியையோ சிதைக்க முடியாது. உனக்கான நீதியை நானே வழங்குவேன். மனம் அலைபாயும் போது உன் பார்வையை என் மீது நிலைநிறுத்து. உன் கண்ணில் படும் ஒவ்வொரு அழகும் எனது அருளின் வெளிப்பாடு. நீ காணும் ஒவ்வொரு கடினமான சூழலும் உனக்கான ஒரு தேர்வு. நான் அனுமதிக்கும் வரை உனக்கு ஒரு சிறு சீராய்ப்பு கூட ஏற்படாது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றால் அதுவும் எனது விருப்பமே. உனக்கு தீங்கு விளைவிக்கும் உறவுகளை உன் கண்ணில் படாமல் நானே அப்புறப்படுத்துகிறேன். என் கருணை உன்னை எப்போதும் ஒரு மேகத்தைப் போலச் சூழ்ந்திருக்கும். பயத்தை விட்டொழித்து என்னிடம் சரணடை. நான் உனக்கு காட்டும் பாதையில் முட்கள் இருந்தால் அவற்றையும் பூக்களாக மாற்றும் வல்லமை எனக்குண்டு. என் அனுமதி இல்லாமல் உனக்கு ஒரு தோல்வி கூட நேராது. அப்படி ஒரு தோல்வி நேர்ந்தால் அது ஒரு பெரிய வெற்றிக்கான தொடக்கமாகவே இருக்கும். உன் கண்களுக்கு புலப்படும் அனைத்தும் எனது ஆணைக்கு அடிபணிந்தவை. நான் உன்னோடு இருக்கையில் உன் வாழ்வில் நுழையத் துடிக்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் என் அனுமதி இல்லாது உன்னை நெருங்கவே அஞ்சும். என் பிரியமான குழந்தையே, ஒரு தந்தை தன் குழந்தையை எப்படி கண்ணிமை காப்பது போல் காப்பாரோ அப்படியே நான் உன்னை காத்து வருகிறேன். உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு சிறு அசைவும் எனது அனுமதியின் பேரிலேயே அரங்கேறுகிறது. உன்னை அச்சுறுத்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது அல்ல. என் அனுமதி இல்லாமல் உன் கண்ணில் படாது என்று நான் கூறும்போது உனக்கு தேவையற்ற எதையும் நான் உன் பார்வைக்கு கொண்டு வரமாட்டேன் என்பதும் அதில் அடங்கும். உன் மனக்கதவை நீ எனக்காக திறந்து வைத்துள்ளாய். எனவே உன் வெளிச்சூழ்நிலைகளை நான் ஒழுங்குபடுத்துகிறேன். உன்னை தேடி வரும் செய்திகளோ மனிதர்களோ அல்லது எதிர்பாராத மாற்றங்களோ எதுவாக இருந்தாலும் அவை எனது தணிக்கைக்குப் பிறகே உன்னை வந்தடைகின்றன. உனது பலவீனம் எது என்பதை நான் அறிவேன். அந்த பலவீனத்தை யாராவது பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை உன் வாழ்வின் எல்லைக்கே வராதபடி நான் தடுத்து விடுவேன். என் அனுமதி பெறாத எவருக்கும் உன்னை தீண்டும் அதிகாரம் கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு பெரும் போராட்டம் என்று நீ நினைக்கும்போது அந்த போராட்டத்தின் நடுவே
உனக்குத் தெரியாத ஒரு அமைதியை நான் வழங்குகிறேன். நீ காணும் உலகத்தில் பல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கு எதைக் காட்டினால் உன் ஆன்மா அமைதியடையும் என்பதை நான் அறிவேன். நான் அனுமதிக்கும் காட்சிகள் மட்டுமே உன் சிந்தனையை தீர்மானிக்கும். உனக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு பிம்பத்தையும் உன் கண்கள் பார்க்காதபடி நான் உனக்கு முன்னே ஒரு திரையாக இருப்பேன். உனது நம்பிக்கையே உனக்கான ஆகச்சிறந்த கவசம். அந்த நம்பிக்கையின் வழியாக நான் உனக்குள் செயலாற்றுகிறேன். சிவன் இருக்கிறான் என்ற ஒரு சொல் உன் மனதில் இருக்கும் வரை உனது அனுமதியோ அல்லது எனது அனுமதியோ இல்லாமல் உனது ஒரு சிறு முடி கூட சேதமடையாது. காலமும் விதியும் எனக்கு கட்டுப்பட்டவை. எனவே நீ காணும் எதிர்காலம் எனது ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட ஒன்றாகவே இருக்கும். கவலைகளைத் துறந்துவிட்டு என் கருணையின் ஊற்றை பருகி அமைதியாக இரு. என் பேரன்பிற்குரிய குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்தியாக நான் விளங்குவதால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் என் கண்காணிப்பிலேயே இருக்கிறது. என் அனுமதி இல்லாமல் எதுவும் உன் கண்ணில் படாது என்று நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். அதாவது, உனக்கு தீங்கு விளைவிக்கும் சக்திகளோ உன்னை நிலைகுலையச் செய்யும் செய்திகளோ என் தடையை தாண்டி உன் உணர்விற்குள் நுழைய முடியாது. உன்னை சுற்றி எத்தகைய புயல் வீசினாலும் என் அனுமதி பெற்ற அமைதி மட்டுமே உன் இதயத்தில் குடியிருக்கும். உன் மனக்கண்களுக்கு திரையாகவும் உன் புறக்கண்களுக்கு ஒளியாகவும் நானே இருக்கிறேன். நீ இன்று ஒரு வலியை அனுபவிக்கிறாய் என்றால் அது உன்னை இன்னும் மேன்மையான நிலைக்கு உயர்த்துவதற்காக நான் அனுமதித்த ஒரு சிறு அனுபவமே தவிர வேறல்ல. என் அனுமதி பெறாத எந்த ஒரு அவமானமும் எந்த ஒரு தோல்வியும் உன்னைச் சென்றடையாது. உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் என் ஒரு பார்வை உனக்கு ஆதரவாக இருந்தால் எத்தகைய பகையும் உன்னைக் கண்டு அஞ்சி விலகி ஓடும். நீ காணும் உலகத்தில் பல மனிதர்கள் வரலாம் போகலாம். ஆனால் உனக்குத் தேவையான நன்மையைச் செய்யப்போகும் மனிதர்களை மட்டுமே நான் உன் வாழ்வில் நிலைக்கச் செய்வேன். உனது வளர்ச்சிக்குத் தடையாகவும் உன் நிம்மதியை பறிப்பவர்களாகவும் இருப்பவர்களை உன் கண்ணில் படாமல் தூர விலக்கி வைப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் நான் விரித்துள்ள பாதுகாப்பு வளையம் மிகவும் வலிமையானது. என் அனுமதி பெறாத எவரும் உன் எல்லைக்குள் கால் வைக்க முடியாது. அமைதிக்குள் மகனே, மகளே, நீ சுமக்கும் பாரங்கள் அனைத்தும் என்னுடையவை. நீ காணும் கனவுகள் கூட என் அனுமதியின்றி உனக்குள் தோன்றாது. உனது எதிர்காலம் குறித்த அச்சங்களை நீ என்னிடமே விட்டுவிடு. உன் கண்ணில் படும் ஒவ்வொரு துயரமும் ஒரு தற்காலிகமான மேகமே. அந்த மேகத்தை கலைத்து உனக்கு ஒளிமயமான வாழ்வைத் தருவது என் பொறுப்பு. என் அருளாட்சி நடக்கும் உன் வாழ்வில் என் அனுமதி இல்லாத எதுவும் உன்னை தீண்டாது என்பதை ஆழமாக நம்பு. என் பிரியமான குழந்தையே, காலத்தின் சக்கரம் சுழல்வது எனது கட்டளையால்தான் என்பதை நீ அறிவாய். உன் வாழ்வில் இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ காணும் ஒவ்வொரு காட்சியும் தற்செயலானது அல்ல. என் அனுமதி பெறாமல் ஒரு துளி மழை கூட உன் மீது விழ முடியாது எனும் போது உன்னை வருத்தமடையச் செய்யும் ஒரு விஷயம் என் பார்வைக்கு தப்பவா போகிறது? உன் கண்ணில் படும் அனைத்தும் என் அனுமதியுடன் தான் வருகின்றன. அவை உனது அகங்காரத்தை அழித்து உன்னை ஒரு முழுமையான ஆன்மாவாக மாற்ற நான் தரும் பாடங்கள். உன் மனக்கதவை நீ எனக்காக திறந்து வைத்திருப்பதால் உனக்குள் நுழையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நானே தணிக்கை செய்கிறேன். நீ பார்க்கக்கூடாதவற்றை உன் கண்ணில் படாமல் நான் மறைத்து விடுவேன். உனக்கு எதிராகச் சொல்லப்படும் பொய்களோ உன்னை வீழ்த்த எடுக்கப்படும் முயற்சிகளோ என் அனுமதி இல்லாத வரை உன்னை வந்து சேராது. உன்னை சுற்றியுள்ள உலகம் எதைக் கண்டாலும் நீ எதை பார்க்க வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். என் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கக்கூட முடியாது. துன்பங்கள் உன்னை துரத்துவதாக நீ நினைக்கும்போது நீ காண்பது ஒரு மாயையே தவிர வேறல்ல. என் அனுமதி பெற்ற இன்பமும் துன்பமும் சமமானவையே. அவை உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் அமைத்த மேடைகள். உனக்கு தேவையற்ற சுமைகளை உன் கண்ணில் படாமல் நான் அப்புறப்படுத்துவேன். ஒரு பொருள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்றால் உன் பார்வைக்குத் தெரியாத ஒரு பெரும் ஆபத்திலிருந்து உன்னை நான் காக்கிறேன் என்று அர்த்தம். என் செயல்கள் அனைத்தும் உன் நலனை நோக்கியே அமைகின்றன. பயத்தை நீக்கிவிட்டு உன் பார்வையை என் மீது நிலைநிறுத்து. உனக்குத் தகுதியானதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். என் அனுமதி இல்லாத வரை உன் நிம்மதியை யாராலும் அபகரிக்க முடியாது. உன் வாழ்வில் நுழையத் துடிக்கும் எதிர்மறை எண்ணங்களை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ காண்பவை யாவும் எனது திருவிளையாடல்கள் என்பதை உணர்ந்தால் உன் மனதில் ஒரு பேரமைதி நிலவும். என் அருட்பார்வை உன் மீது இருக்கும் வரை எத்தகைய இருளும் உன் கண்ணில் படாமல் சிதறிப்போகும். என் ஆருயிர் குழந்தையே, உன்னைச் சுற்றியுள்ள உலகம் ஒரு பெரிய நாடக மேடை என்றால் அந்த மேடையில் எப்போது எந்த காட்சி அரங்கேற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சூத்திரதாரி நானே. என் அனுமதி இல்லாமல் எதுவும் உன் கண்ணில் படாது என்ற வாசகம் ஒரு எச்சரிக்கை அல்ல, அது உனக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு உறுதிமொழி. உனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நான் அறிவேன். எனவே உனது மனத்திடத்தை குலைக்கும் எந்த ஒரு பிம்பத்தையும்
உன் பார்வைக்கு வராதபடி நான் தடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீ பலமுறை ஏன் எனக்கு இது தெரியவில்லை, ஏன் நான் இதை முன்னரே பார்க்கவில்லை என்று வருந்தியிருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு விஷயத்தை நீ பார்க்காமல் இருந்தாய் என்றால் அதற்குப் பின்னால் எனது மிகப்பெரிய கருணை ஒளிந்திருக்கிறது. உனது பக்குவம் வளராத நிலையில் சில உண்மைகள் உன் கண்ணில் பட்டால் அது உன்னை சிதைத்துவிடும் என்பதால் தகுந்த காலம் வரும் வரை அவற்றை நான் திரையிட்டு மறைக்கிறேன். நான் அனுமதிக்கும் நேரத்தில் மட்டுமே உண்மைகள் உனக்கு தரிசனமாகும். உன் வாழ்வில் குறுக்கிடும் தீய மனிதர்களின் சதித்திட்டங்கள் உனக்கு தெரியாமலேயே முறியடிக்கப்படுவதற்கு எனது இந்த அனுமதி தடையே காரணம். உனக்கு பின்னால் உன்னை வீழ்த்த நடக்கும் சூழ்ச்சிகள் உன் கண்ணில் படாமல் போவது நான் உன் முன்னால் நின்று உன்னை காப்பதால்தான். எதை பார்த்தால் உன் ஆன்மா உயருமோ அதை மட்டுமே நான் உனக்கு காண்பிப்பேன். உன்னைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை தணிக்கை செய்யும் அதிகாரியாக நானே உன் வாழ்வில் செயல்படுகிறேன். அமைதியாக என் திருவடிகளைப் பற்றிக்கொள். உனக்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கும் உரிமையை என்னிடம் கொடுத்துவிடு. உன் கண்ணில் படும் ஒவ்வொரு சிறு வெற்றியும் உன்னை உற்சாகப்படுத்த நான் அனுமதித்தது. நீ காணும் ஒவ்வொரு சிறிய சவாலும் உன்னை தட்டி எழுப்ப நான் அனுமதித்தது. என் அனுமதி இல்லாது ஒரு சிறு கல் கூட உன் பாதையில் இடரலாக வந்து விழாது. இந்த பிரபஞ்சத்தின் முழு முதற்பொருள் உன்னோடு இருக்கையில் நீ காண்பவை அனைத்தும் உனக்கு நன்மையே பயக்கும். என் பேரன்பிற்குரிய குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் எந்த ஒரு மாற்றமும் தற்செயலானது அல்ல. ஒரு இலை அசைவதற்கும் ஒரு அலை ஓயவதற்கும் எனது சங்கல்பமே காரணமாக இருக்கிறது. என் அனுமதி இல்லாமல் உன் கண்ணில் படாது என்று நான் கூறும்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காட்சியையும் நானே செதுக்குகிறேன் என்பதை நீ உணர வேண்டும். உனது நிம்மதியை குலைக்கும் செய்திகளோ உனது மன உறுதியைச் சிதைக்கும் காட்சிகளோ எனது அனுமதியின்றி உன்னை அணுகவே முடியாது. உன்னை சுற்றி நான் அமைத்துள்ள இந்த அருட்கவசம் எத்தகைய ஊடுருவலையும் தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்டது. உன் வாழ்வில் இன்று நீ சந்திக்கும் தடைகள் அனைத்தும் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு தயார்படுத்த நான் அனுமதித்த தற்காலிகமான நிகழ்வுகளே. உனக்கு தகுதியற்ற ஒன்று உன் கண் முன்னே வந்து நிற்கிறது என்றால் அது உனக்கு தேவையற்றது என்பதை நீயே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை நான் உன் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். அதே சமயம் உனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எத்தனையோ ஆபத்துகளை உன் கண்ணில் கூட படாமல் நான் அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். என்னிடம் உன்னை சரணடையச் செய்த பிறகு உன் பார்வையை பராமரிக்கும் பொறுப்பு என்னுடையதாகிறது. பயமும் பதற்றமும் உன்னை ஆட்கொள்ளும் போது உன் கண்கள் தவறான பிம்பங்களை பார்க்க துடிக்கும். ஆனால் அந்த தருணங்களிலும் நான் உனக்குள்ளே அமர்ந்து உனது சிந்தனைகளை சீர் செய்கிறேன். நான் அனுமதிக்காத எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் உனது ஆழ்மனதை தீண்ட முடியாது. உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ உலகை எப்படி பார்க்கிறாய் என்பது எனது கையில் இருக்கிறது. உனது பார்வை எப்போதும் நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியே நான் சில கசப்பான காட்சிகளை உன் திரையில் இருந்து அகற்றி வருகிறேன். அமைதி கொள் மகனே, மகளே. உன் அனுமதி இல்லாமல் உன் நிழல் உன்னை தொடரலாம். ஆனால் என் அனுமதி இல்லாமல் உனது தலைவிதியில் ஒரு சிறு மாற்றமும் நேராது. நீ காணும் ஒவ்வொரு விடியலும் எனது கருணையால் ஆனது. நீ காணும் ஒவ்வொரு அந்தியும் எனது பாதுகாப்பால் ஆனது. உன் கண்ணில் படும் அனைத்தும் எனது லீலையின் ஒரு துளி மட்டுமே. நீ பார்க்க வேண்டிய உன்னதமான உண்மைகளை நான் உனக்கு உரிய காலத்தில் காண்பிப்பேன். என் பார்வையில் நீ இருக்கும் வரை உனக்குத் தெரியாமல் உனக்கு ஒரு சிறு தீங்கு கூட நேரிடாது. என் ஆருயிர் குழந்தையே, நான் உனக்குள்ளே அந்தர்யாமியாக, அதாவது உனது உள் உணர்வாக உரைகிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறக்காதே. நான் உனக்குள் இருக்கும் வரை உனது அனுமதியின்றி எந்த ஒரு அந்நிய எண்ணமும் உன் மனதிற்குள் நுழைய முடியாது. அதேபோல் என் அனுமதியின்றி உன் புறச் சூழ்நிலையில் எந்த ஒரு தீய சக்தியும் உன் கண்ணில் பட முடியாது. நீ பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும், நீ கேட்கும் ஒவ்வொரு சொல்லும் உனது கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவோ அல்லது உனது ஞானத்தை வளர்ப்பதற்காகவோ நான் அனுமதித்தவை மட்டுமே. உன் வாழ்வில் சிலவற்றை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்றால் அவை இப்போது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதே அதன் பொருள். ஒரு செடி வளர வேண்டுமானால் அதன் வேர்கள் மண்ணுக்கு அடியில்தான் இருக்க வேண்டும். அவை வெளியே தெரிந்தால் செடி வாடிவிடும். அதுபோலவே உன் பாதுகாப்பிற்காக நான் சில ரகசியங்களை உன் கண்ணில் படாமல் மூடி வைத்துள்ளேன். நான் அனுமதிக்காத எந்த ஒரு ரகசியமும் உன்னை தேவையின்றி துயரத்தில் ஆழ்த்தாது. காலத்தின் கனிவு வரும்போது உன் கண்கள் காண வேண்டிய உண்மைகளை நானே ஒளிவுமறைவின்றி உனக்கு காண்பிப்பேன். நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கும் போது அந்த தனிமையை கூட நான் ஒரு தவமாக மாற்றுகிறேன். உன் கண்ணில் படும் உலகியல் ஏமாற்றங்கள் அனைத்தும் நீ என்னிடம் திரும்புவதற்காக நான் இட்ட பாதைகளே. எல்லோரும் என்னை விட்டு விலகிவிட்டார்களே என்று நீ காணும் காட்சி உண்மையில் உன்னை தேவையற்ற பந்தங்களில் இருந்து நான் விடுவிப்பதன் அடையாளம். என் அனுமதி பெறாத உறவுகள் உன் வாழ்வில் நிலைக்காது. என் அனுமதி பெற்ற அருளாசி உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது. தைரியமாக இரு. உன் இதயம் தூய்மையானது. உனது பார்வையில் படும் ஒவ்வொரு மேடு பள்ளமும்
உன்னை ஒரு சிறந்த பயணியாக மாற்றுவதற்கே. நான் அனுமதிக்காத தோல்வி உன்னை வீழ்த்தாது. நான் அனுமதிக்கும் வெற்றியே உன்னை வந்தடையும். உன் கண்ணில் படும் உலகம் ஒரு மாரீசன் போன்றது. ஆனால் அதன் மாயைகளுக்குப் பின்னால் இருக்கும் உண்மையான தெய்வீக சக்தியை நீ உணர நான் வழிவகை செய்வேன். என் அருட்பார்வை உன் மீது பட்டுக்கொண்டிருக்கும் வரை உனக்குத் தெரியாத எந்த ஒரு ஆபத்தும் உன் எல்லையைத் தொடாது. என் அன்பு குழந்தையே, நீ எங்கே சென்றாலும் எத்தகைய இருளில் நின்றாலும் என் கரம் உன்னை பிடித்துக்கொண்டே இருக்கிறது. என் அனுமதி இல்லாமல் எதுவும் உன் கண்ணில் படாது என்று நான் சொல்வது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதன் சாட்சி. உனக்கு தீமை விளைவிக்கும் சக்திகள் உன்னை நெருங்க முற்பட்டாலும் என் அனுமதி என்ற தடைக்கல்லை அவர்களால் தாண்ட முடியாது. நீ காணும் ஒவ்வொரு சூழலும் உன்னை மெருகேற்ற நான் அனுமதித்த ஒரு சிறு களம் மட்டுமே. உன் மனக்கவலையே உனது பார்வையை மறைக்கிறது. ஆனால் என் அருட்பார்வை எப்போதும் உன் மீது நிலைத்திருக்கிறது. உனது நிம்மதியை பறிக்கும் எந்த ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு செய்தியோ என் அனுமதியின்றி உன் வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. உன்னைச் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் தணிக்கை செய்கிறேன். உனக்கு தேவையற்ற சுமைகளை உன் கண்ணில் படாமல் நான் அகற்றி வருகிறேன். ஒரு கதவு மூடப்படுகிறது என்றால் உன் கண்ணுக்குத் தெரியாத ஒரு பெரும் பள்ளத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று அர்த்தம். உலகத்தில் நடக்கும் அநீதிகளைக் கண்டு நீ கலங்கலாம். ஆனால் உனது எல்லைக்குள் எத்தகைய நீதி நிலவ வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன். என் அனுமதி இல்லாத ஒரு அநியாயம் கூட உன் வாழ்வைத் தீண்டாது. நீ காணும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடத்தின் தொடக்கமே தவிர உன் பயணத்தின் முடிவு அல்ல. உனக்கு தேவையான தைரியத்தை நான் உன் உள்ளத்தில் விதைக்கிறேன். என் அனுமதி பெற்ற வெற்றிகள் மட்டுமே உன்னை வந்தடையும். என் அனுமதி பெறாத வீழ்ச்சிகள் உன்னை தொடவே அஞ்சும். பயத்தை உன் இதயத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. உனது எதிர்காலத்தைப் பற்றி நீ காணும் அச்சங்கள் யாவும் வெறும் நிழல்களே. அந்த நிழல்களை கலைக்கும் ஒளியாக நானே உன் முன்னே நிற்கிறேன். நான் அனுமதிக்காத எந்த ஒரு இருளும் உன் பாதையை மறைக்க முடியாது. உன் கண்ணில் படும் ஒவ்வொரு ஒளியும் எனது ஆசீர்வாதமே. அமைதியாக இரு. உன் வாழ்க்கை படகின் துடுப்பை நான் ஏந்தியிருக்கிறேன். என் அனுமதியின்றி உனது பயணம் ஒருபோதும் திசை மாறாது. என் அருமை மகனே மகளே, உன் கர்ம வினைகளின் பயனாக நீ எதை அனுபவிக்க வேண்டும், எதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உன் கண்ணில் படாது என்பது உன் விதியின் மீது நான் கொண்டுள்ள அதிகாரத்தை குறிக்கிறது. உன் முன்னே தோன்றும் ஒவ்வொரு இன்பமும் ஒவ்வொரு துன்பமும் உனது ஆன்மாவை தூய்மைப்படுத்த நான் அனுமதித்தவையே. நான் அனுமதிக்கும் வரை உனது புண்ணியக் கணக்கில் எவராலும் கை வைக்க முடியாது. அதேபோல் உனது அமைதியை எவராலும் கலைக்க முடியாது. உன் வாழ்வில் சில காலங்கள் இருள் சூழ்ந்தது போல் நீ காணலாம். அந்த இருளைக் கூட உனது அகக்கண்களை திறக்கவே நான் அனுமதிக்கிறேன். பகல் வெளிச்சத்தில் தெரியாத நட்சத்திரங்கள் இரவு இருளில்தான் தெரியும். அதுபோலவே துன்பமான சூழல்களில்தான் உனது உண்மையான பலமும் என் மீதான உனது பக்தியும் உனக்கு புலப்படும். உனது மன வலிமையை தாண்டிய எந்த ஒரு சுமையையும் உன் கண்ணில் பட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ சுமக்கக்கூடிய பாரங்களை மட்டுமே நான் உன் முன்னே வைக்கிறேன். உன்னை வஞ்சிப்பவர்கள் அல்லது உனக்கு துரோகம் இழைப்பவர்கள் உன் கண்ணில் படுகிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை நான் புகட்டுகிறேன் என்று பொருள். ஆனால் அவர்கள் உன்னை முழுமையாக அழித்துவிட நான் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன். உனது எல்லை வரை மட்டுமே அவர்களால் வர முடியும். என் அனுமதி எனும் கோட்டைச் சுவரை தாண்டி அவர்களால் உனது ஆத்மாவை தீண்ட முடியாது. உனது பாதுகாப்பிற்காக நான் வகுத்துள்ள விதிகள் மிகவும் கடுமையானவை. அமைதி கொள், குழப்பங்களுக்கு இடம் தராதே. நீ எதை பார்க்கிறாயோ அது உனக்கு தேவை என்று நான் கருதுவது. எதை நீ பார்க்கவில்லையோ அது உனக்கு இப்போதைக்கு தேவையில்லாதது. உனது தேடல்களுக்கும் உனது பிரார்த்தனைகளுக்கும் உரிய காலத்தில் நான் விடையளிப்பேன். என் அனுமதியின்றி உன் வாழ்வில் ஒரு சிறு சலனம் கூட ஏற்படாது என்பதால் நீ எதற்கும் அஞ்சாமல் உன் கடமைகளைச் செய். உன்னை செதுக்கும் சிற்பியாக நான் இருக்கும்போது உன் வாழ்வில் விழும் ஒவ்வொரு அடியும் ஒரு அழகிய உருவத்தை நோக்கிய பயணமே. என் பிரியமான குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் என் சங்கல்பத்தின் ஒரு துளியே. என் அனுமதி இல்லாமல் எதுவும் உன் கண்ணில் படாது என்று நான் கூறும்போது அது உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் மகா கவசமாக மாறுகிறது. உன்னை திகைக்க வைக்கும் சவால்களோ உன்னை வருத்தமடையச் செய்யும் மனிதர்களோ எனது அனுமதி எனும் வாசலை கடக்காமல் உன் எல்லைக்குள் நுழைய முடியாது. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்கினாலும் உனக்கு எது காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மிக நுணுக்கமாக தீர்மானிக்கிறேன். உன் வாழ்வில் சில நேரங்களில் நீ தேடும் பதில்கள் கிடைக்காமல் போகலாம் அல்லது சில காட்சிகள் மறைக்கப்படலாம். அது உன்னை ஏமாற்றுவதற்காக அல்ல, மாறாக உன்னை பாதுகாப்பதற்காகவே. ஒரு தந்தை தன் குழந்தைக்கு ஆபத்தான ஆயுதங்களை காட்டாமல் மறைப்பது போல உனது மனப்பக்குவத்திற்கு மீறிய உண்மைகளை நான் உன் கண்ணில் படாமல் தற்காலிகமாக மறைத்து வைக்கிறேன். நான் எப்போது திரையை விலக்குகிறேனோ அப்போது நீ காணும் காட்சிகள் உன் வாழ்வை ஒளிமயமாக்கும் என்பதை உறுதிபட நம்பு.
உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களின் திட்டங்கள் உன் கண்ணில் படாமல் போவதற்கு காரணம் அவற்றை நான் உன்னை நெருங்க விடாமல் முறியடிப்பதுதான். உனது நிம்மதியை குலைக்கும் எந்தவொரு தீய பார்வையும் என் அனுமதி எனும் ஒளியில் பட்டு சாம்பலாகிவிடும். நீ காணும் ஒவ்வொரு சிறு வெற்றியும் உனக்கான ஆசீர்வாதம். நீ காணும் ஒவ்வொரு தடையும் உன்னை செம்மைப்படுத்த நான் அனுமதித்த பயிற்சி. என் கரம் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கும் வரை உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு சிறு தீங்கு நேரிட நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன். அமைதி கொள் மகனே, மகளே. உன் ஆன்மாவின் அழுகையும் உன் இதயத்தின் ஏக்கமும் எனக்குத் தெரியும். நீ காணும் உலகத்தில் பல குழப்பங்கள் தெரிந்தாலும் உனக்கான பாதையில் நான் தெளிவான வெளிச்சத்தை மட்டுமே அனுமதிப்பேன். உனது அனுமதி இல்லாமலோ அல்லது எனது அனுமதி இல்லாமலோ உன் வாழ்வில் நுழையத் துடிக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நான் வேறறுப்பேன். நீ பார்க்க வேண்டிய உன்னதமான உண்மைகளையும் உனக்கான உயர்வையும் நான் உரிய காலத்தில் உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன். என் அன்பிற்குரிய குழந்தையே, நாம் இந்த பயணத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். என் அனுமதி இல்லாமல் உன் கண்ணில் படாது என்ற எனது இந்த வாக்குறுதி உனது வாழ்நாள் முழுவதும் உன்னை பின்தொடரும் ஒரு நிழலாக இருக்கும். இனி உன் வாழ்வில் நிகழும் எதைக் கண்டும் நீ கலங்கத் தேவையில்லை. ஒரு தாயின் கருவறைக்குள் இருக்கும் குழந்தைக்கு எப்படி எந்த தீங்கும் நேராதபடி இயற்கை காக்கிறதோ அப்படியே எனது அருளாட்சிக்கு உட்பட்ட உன்னை எத்தகைய தீய சக்திகளும் நெருங்க முடியாது. என் அனுமதி பெற்ற ஒளியே உன் பாதையை இனி அலங்கரிக்கும். உன் வாழ்வில் இதுவரை நீ கண்ட கண்ணீரும் வலிகளும் கர்ம வினைகளின் முடிவாக இருக்கட்டும். இனி நீ காணப்போகும் காட்சிகள் அனைத்தும் எனது கருணையின் வெளிப்பாடாகவே இருக்கும். உனக்கு தகுதியற்ற உறவுகளும் உன்னை வஞ்சிக்க நினைக்கும் எண்ணங்களும் உன் கண்ணில் கூட படாதபடி நான் அப்புறப்படுத்திவிட்டேன். உன் முன்னே விரிந்திருக்கும் பாதை இப்போது சுத்தமாக இருக்கிறது. என் அனுமதி பெற்ற வெற்றிகளும் பேரமைதியும் மட்டுமே இனி உன் வாழ்க்கைத் திரையில் காட்சிகளாக விரியும். மனதை ஒருநிலைப்படுத்தி என் திருவடிகளை நினைத்துக்கொள். உன் கண்கள் காணும் ஒவ்வொரு மனிதரிடமும் என்னை காண முயற்சி செய். அப்போது உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் கூட உனது பார்வையில் இருந்து மறைந்து போவார்கள். நான் அனுமதிக்கும் நன்மைகள் மடைதிறந்த வெள்ளம் போல் உன்னை நோக்கி வரப்போகின்றன. உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டுவிட்டன. இனி உன் வாழ்வில் நுழையத் துடிக்கும் எந்த ஒரு கவலையும் என் அனுமதி எனும் வேலியை கடக்க முடியாது. இது எனது இறுதி ஆணை. பயத்தை முழுமையாகத் துறந்துவிட்டு புன்னகையுடன் உன் பயணத்தைத் தொடர். உனக்கு நான் கொடுத்த இந்த வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உன் வாழ்வின் அஸ்திவாரம். என் அனுமதி இல்லாமல் உனது ஒரு சிறு அணுவும் அசையாது எனும் போது உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்வதில் எந்த தடையும் இருக்காது. நீ எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நான் அனுமதிக்கும்போது அது உனக்கு தானாகவே வந்து சேரும். எப்போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிறேன். பூரண அமைதியுடன் இரு. என் அனுமதி இல்லாமல் எதுவும் உன் கண்ணில் படாது என்று சிவபெருமான் கூறிய இந்த ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் மனதிற்கு பேரமைதியை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தெய்வீகச் செய்திகள் உங்களை சென்றடைவதும் அவரது ஒரு சங்கல்பமே. இந்த வீடியோ உங்கள் வாழ்வில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் மனதில் தோன்றிய அந்த உணர்வை அல்லது ஓம் நமசிவாயே என்ற மந்திரத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் ஒரு சிறு கருத்து இதைப் போன்ற துயரத்தில் இருக்கும் இன்னும் பல ஆத்மாக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அமையும். இதுபோன்ற ஆன்மீகத் தெளிவும் மன வலிமையும் தரும் பதிவுகள் உங்களை தொடர்ந்து வந்தடைய நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த மணி அடையாளத்தையும் பெல் ஐகான் அழுத்தி வைப்பதன் மூலம் ஈசனின் செய்திகளை நீங்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டீர்கள். ஈசனின் பேரருள் உங்கள் அனைவர் மீதும் என்றும் நிலைத்திருக்கட்டும். நன்றி. நமசிவாய.